Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskritya Naram Chaiva Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayamudirayet Nashtaprayeshu Abhatreshu Nityam Bhagavata Sevaya Bhagavatir Uttamasloke Bhaktir Bhavatir Naishtiki. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்லோகங்கள் 35, 36, 37. பீஷ்மாச்சாரியர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து அம்பு படுக்கையில் படுத்துக்கொண்டு பிரார்த்தனைகளை செய்தார். இதில் நேற்று ரொம்ப முக்கியமாக பார்த்த ஸ்லோகம், அவர் எந்த நிலையிலும் பகவானுடைய அந்த திவ்யமான உடலை வர்ணித்தார். எப்பொழுதும் அதை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் நினைத்தார். தமால வர்ணம், தமால மரத்துடைய அந்த நீல நிற வர்ணத்தை ஒத்த திவ்யமான உடல் பகவான் உடல்னு சொன்னார். இந்த 3 கிரக அமைப்புகள், மேலுலகம், நடுவுலகம், கீழுலகம், 7 14 உலகம், 7 14 3ஆக பிரிச்சிருக்காங்க. மேலே 6 சொர்க்கலோகங்கள், நடுவில் இருக்கக்கூடிய பூமி ஒரு உலகம் 7 ஆச்சு, கீழே 7 கீழ் உலகங்கள். இந்த 3 உலகங்களையும் பகவானை பார்த்து கவர்ச்சி அடையாதவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா பகவானுடைய அந்த பளபளக்கும் பொன்னிற ஆடை அவர் அணிந்திருந்தார். அவருடைய அந்த போர்க்களத்தில் அந்த தூசியெல்லாம் பறந்து பகவானுடைய அந்த அழகான கூந்தல், அழகான கேசம், சுருண்ட முடியை கொண்ட அந்த அழகான கேசம் அப்படியே சாம்பல் நிறமாக மாறியது. பகவானுடைய திருமுகத்தில் சந்தன குழம்பு, சந்தனத்தை தேய்ச்சி எடுத்து அந்த சந்தனம் வருது. அந்த சந்தனத்திலேருந்து அவருடைய முகத்தில் அலங்காரம், நல்ல படங்கள்லாம் வரைஞ்சி, படம்னா அதில் அழகாக டெக்கரேட் பண்ணி, எப்படி ஒரு மருதாணி நம்ம கையிலலாம் டெக்கரேட் பண்ணுறாங்க இந்த காலத்தில் கல்யாணத்துக்கு, அந்த மாதிரி கிருஷ்ணருடைய முகத்தில் அந்த கண்ணுக்கு 2 பக்கமும் அந்த கன்னத்தில் மேலேயும் அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. இப்படி அந்த தாமரை முகத்தின் மேலே என்னுடைய கவர்ச்சி எனக்கு ஏற்படட்டும், நான் என்னெல்லாம் கர்மங்கள் செஞ்சுருக்கணும், என்னெல்லாம் புண்ணியங்கள் செய்திருக்கணும், அதில் எது மேலேயும் எனக்கு பற்று ஏற்படக்கூடாது, பகவானுடைய திருமுகத்து மேலே மட்டும்தான் பற்று ஏற்படணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணார். அடுத்து 34 நேற்று பார்த்தோம். என்ன பார்த்தோன்னா, ஸ்நேகத்தினால் அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் ஏவல் புரிந்த இடமான போர்க்களத்தில் குதிரைகளின் குழம்புகளால் எழுப்பப்பட்ட அந்த தூசி, இப்போதான் நான் முதல்ல சொன்ன விஷயம் இங்கே வருது. இந்த இதில் அவருடைய கேசம் சாம்பல் நிறமாக இருந்துச்சு. அவர் பகவான் அந்த போர்க்களத்தில் அர்ஜுனனுக்காக, பாண்டவர்களுக்காக அவர் ஒரு தேரோட்டியாக இருந்த காரணத்தினால, பல காரியங்கள் அவர் செஞ்சனால அவருடைய உடலில் வியர்வை முத்துக்கள் ஏற்பட்டது. அந்த முத்துக்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவருடைய முகத்தை நினச்ச அந்த வியர்வை முத்துக்கள் இருக்கு, ஸ்ரமவாரி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ நான் அம்பு எடுத்து விட்டு அவருக்கு விடும்போது அவருடைய உடம்புல அந்த அம்பு பட்டு ரத்தம் வந்தது அங்கங்க லைட்டாக. அதுவும் ஒரு அழகாக ஒரு அலங்காரமாக இருந்துச்சு. அதுக்கு உதாரணம் நம்ம பார்த்தோம், எப்படி ஒரு குழந்தையோட கையை அப்பா கடின்னு சொல்லி கொடுக்குறாரோ, அந்த கடிப்பது அந்த அந்த தகப்பனாருக்கு ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்துதோ, அந்த மாதிரி பீஷ்மதேவர் இன்னொரு உவமையும் ஆச்சாரியர் கொடுத்தார். பக்தி விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் அவர் சொன்னார், எப்படி சில நேரங்களில் ஒரு காதலனும் காதலியும் அவங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம் ஏற்படும் போது இந்த காதை கடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணும்போது அதை எதிராளி அதை ரசிப்பாங்களோ, அந்த மாதிரி இங்கே கிருஷ்ணர் அதை தன்னுடைய சேவகன், தன்னுடைய தூய்மையான பக்தன் தன் மீது அம்பை விட்டு அதில் வரக்கூடிய அந்த விஷயத்தை அவர் அதை அனுபவித்தார் பகவான் அப்படின்னு அதில் கொடுத்துருக்கு. ஊமை தான் நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு தாழ்ந்த ஊமை. ஆனால் நாம் தாழ்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால, நாம் இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால, ஆன்மீக அனுபவம் நமக்கு இல்லாத காரணத்தினால ஆச்சாரியர்கள் அவர்களுக்கு அந்த ஆன்மீக அனுபவம் இருக்கிறது, நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ இப்படியாக அந்த பகவான் மீது என்னுடைய மனம் லயிக்கட்டும், கிருஷ்ணர் மீது மனம் லயிக்கட்டும் சொல்லி பீஷ்மாச்சாரியர் தன்னுடைய பிரார்த்தனையை சொல்லியிருந்தார். இப்போ என்ன கண்டினியூ பண்ணுறாரு அதை பார்க்கலாம். முதல் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 35வது ஸ்லோகம் படிக்கிறேன். சபதி சகி வச்சோ நிஷம்யா மத்யே நிஜ பரயோர் பலயோரதம் நிவேஷ்ய ஸ்திதவதி பரா சைனிகாயுரக்ஷணா கிருதவதி பார்த்த சகேரதி மமாஸ்து. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு:
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது நண்பனின் உத்தரவை ஏற்று அர்ஜுனனுடைய சேனைக்கும் துரியோதனனின் சேனைக்கும் மத்தியில் தேரை ஓட்டினார். அங்கிருந்த சமயத்தில் தமது கருணை மிகுந்த பார்வையால் எதிரில் உள்ள படைப்பிரிவினரின் ஆயுளை குறைத்து விட்டார். எதிரியின் மீது பார்வையை செலுத்தியே இதை அவர் சாதித்து விட்டார். அந்த கிருஷ்ணரின் மீது என் மனம் நிலைக்கட்டும். கிருஷ்ணர் தன்னுடைய நண்பரான அர்ஜுனனுடைய உத்தரவை ஏற்று அப்படின்னு சொல்லியிருக்கார். அர்ஜுனுடைய சேனைக்கும் துரியோதனின் சேனைக்கும் மத்தியில் தேரையை ஓட்டினார். நம்ம பகவத்கீதை எடுத்தோடனே முதல்ல சொல்றது தான். ரெண்டு சேனைக்கும் நடுவில் அர்ஜுனன் சொல்வார் கிருஷ்ணர்கிட்ட, என்னை கொண்டு போய் அந்த கௌரவர்களுடைய சேனையில நடுவில் கொண்டு போய் என்னை நிறுத்துங்க, நான் பார்க்கணும் யாரெல்லாம் இந்த நாட்டை ஆள்வக்கூடிய ஆசைக்காக, துரியோதனுடைய பேராசைக்காக யாரெல்லாம் துரியோதனனுக்கு இந்த பாவ காரியத்தை செய்வதற்காக, துரியோதனனுக்கு அவனுடைய நற்பெயரை பெறுவதற்காக யாரெல்லாம் போர் போட என் கூட வந்திருக்காங்கன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் கொண்டு போய் நடுவில் கொண்டு போய் நிறுத்தினார். அப்போதான் அந்த பகவத்கீதை ஆரம்பிக்குது. அவ்வளோ நேரம் வீராவசியமாக பேசிட்டு இருந்த அர்ஜுனன், எல்லாரையும் கொன்னுறேன்னு சொன்ன அர்ஜுனன், கிருஷ்ணர் கரெக்டாக பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், இந்த மாதிரி அவர் மதிக்கத்தக்க ஆட்கள் நடுவில் கொண்டு போய் நிறுத்தும் போது தான் அர்ஜுனன் மனம் குழப்பம் அடைந்து விட்டார். ஐயோ, இப்படி ஒரு போர் செஞ்சு என்னுடைய ஆச்சாரியர்களையும் என்னுடைய பாட்டனாரையும் என்னுடைய சொந்த பந்தத்தையும் நண்பர்களையும் என்னுடைய நான் விரும்பிகளையும் கொன்று நான் ஒரு ஆட்சியை பிடிக்க வேண்டுமா? வேண்டாம், எனக்கு சண்டை வேண்டாம், பிச்சை எடுத்து வாழறது கூட தயாராக இருக்கேன்னு அம்பை போட்டு தூக்கி கீழே போட்டார் காண்டிவத்தை. அப்போதான் கிருஷ்ணர் பகவத்கீதையை பேச ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்னன்னா, இருக்கிறதுலே ரொம்ப 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 மன அழுத்தம் அந்த சூழ்நிலையில் இருந்தது. நம்ம எல்லாரும் மன அழுத்தத்தில் இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நாளைய காலத்தை நினைத்து, நம்மளுடைய குழந்தைகளை நினைத்து, நம்முடைய மனைவியை நினைத்து, நம்முடைய தாய் தந்தையை நினைத்து, நம்முடைய சொந்த பந்தத்தை நினைத்து, நம்முடைய நாட்டை நினைத்து, நம்முடைய ஊரை நினைத்து, நம்முடைய கிராமத்தை நினைத்து, நம்முடைய மொழியை நினைத்து ஒவ்வொரு நேரமும் மன அழுத்தத்தில் இருக்கிறோம். இந்த மன அழுத்தத்தை மக்கள் கிட்ட இருந்து போக்க வைக்கணுன்றதுக்காக தான் அர்ஜுனனுக்கு ஒரு மன அழுத்தத்தை பகவான் கொடுத்தார். அர்ஜுனன் உயர்ந்த பக்தர், அவர் இது பெரிய விஷயமே இல்லை. அர்ஜுனன் மூலமாக அந்த பகவத்கீதை என்ற மகா உபதேசத்தை, மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டிய அந்த ஆத்ம ஞானத்தை பகவான் கொடுக்க வேண்டும், பகவத் ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கினார். இப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது நண்பனின் உத்தரவை ஏற்று அர்ஜுனனுடைய சேனைக்கும் துரியோதன சேனைக்கும் மத்தியில் தேரை ஓட்டினார்னா, ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, ஒரு பார்த்த சாரதி, பார்த்தானா அர்ஜுனன், அவருக்கு சாரதி தேரோட்டியா போறார். ஒரு டிரைவர்னு வச்சுப்போமே. இன்னைக்கெல்லாம் இப்போ நீ வாப்பா என்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணி கூட்டுவான்னு ஒரு டிரைவரை நம்ம ஒரு உயர்ந்த ஒருத்தரை டிரைவராக யாராவது வருவாங்களா இன்னைக்கு? இன்னைக்கு உயர்ந்த ஒருத்தர் டிரைவராக வருவாரா? ஒரு கட்சி தலைவன் தன்னுடைய தொண்டனுக்கு டிரைவராக போவானா? இல்லை ஒரு ஒரு மொழி தலைவன், மொழியை பெருசாக எனக்கு ஒரு தலைவன் போவானா? இல்லை ஒரு முதலாளி போவானா? போகமாட்டான். ஆனால் கிருஷ்ணர் பக்தன் என்ற முறையில் போகிறார். நண்பன் என்ற முறையெல்லாம் கிடையாது. நண்பன் என்ற முறையெல்லாம் வேற, பக்தன், என்னை நம்பி இருப்பவன் என்ற முறையில் போறார். அப்படி போகும்போது என்ன நடக்குது? அர்ஜுனனுக்கு வலது பக்கம் போனோம்னா கிருஷ்ணனுடைய வலது தோல்ல கால் எடுத்து வைப்பாராம். இடது பக்கம் தேர ஓட்டினா இடது தோல்ல கால் எடுத்து வைப்பாராம். இப்போ எந்த அளவுக்கு கிருஷ்ணர் போறார் பாருங்க தன்னுடைய பக்தர்கள் கிட்ட. அதுதான் அங்கே விசேஷம். நாராயணருக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். கிருஷ்ணருக்கும் நாராயணருக்கும் வித்தியாசம் இல்லை, ஆனால் பாவத்தில் வித்தியாசம் இருக்கு. நாராயணர்கிட்ட நீ அவர் எஜமானர், நீ தாசன். அடியேன் தாசன் தான் அங்கே போனோம். அவர் நாராயணர், அவர் எஜமானராக இருக்கார், ஐஸ்வர்யத்தில் இருக்கார். அவருடைய திருப்பாதத்தை லக்ஷ்மி தாயாரே பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கிருஷ்ணர் எப்படின்னா, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்ரீமதி ராதாராணியுடைய திருப்பாதத்தை கிருஷ்ணர் பிடிப்பார். சரி, ராதாராணி அம்மா தான் ஒரு பெரிய ஒரு மாதுரிய பாவத்தில் இருக்காங்க. அர்ஜுனன் சக்கிய பாவத்தில் தானே இருக்கார், நட்பு ரீதியான பாவத்தில் இருக்கார். 5 விதமான பாவம் சொன்னேன். சாந்த பாவம், சாந்த ரசம், மிதநிலை பக்தி, அது நம்ம வாழ்க்கையை செஞ்சுக்கிட்டு பக்தியும் பண்ணுவார், அது ஒரு மிதநிலை பக்தி. அடுத்து தாசிய பாவம், பகவான் எஜமானர், நான் தாசன். அதுக்கு அடுத்தது வாத்சல்ய சக்கியரசம், தாசியம் சக்கியம், சக்கியம்னா நண்பன், பகவான் கிருஷ்ணனுடைய நண்பன் நினைக்கிறது, அர்ஜுனுடைய பாவம். அதுக்கப்புறம் வாத்சல்ய பாவம், குழந்தைன்னு நினைக்கிறது, தேவகி யசோதா. அதுக்கப்புறம் மாதுரிய பாவம், ஸ்ரீமதி ராதாரனுடைய பாவம், என்னுடைய காதலன் நினைக்கிறது. இதில் சக்கியபாவத்திலே பார்த்தீங்கன்னா தோளில் கால் எடுத்து வச்சு நீ லெஃப்ட் போ, ரைட்டு போ. அதனால தான் கிருஷ்ணர் கீதை சொன்னோடனே, நான் தான் எல்லாம் சொன்னோன்னே, விஸ்வரூபத்தை காட்டு, நான் பார்க்கணும், நீ தான் எல்லாம் சொல்றியே, நீ தான் எல்லாமா இருக்கிறத நான் பார்க்கணுன்னே கிருஷ்ணர் விஸ்வரூபத்தை காமிச்சோன்னு அர்ஜுனன் பயந்துட்டா. ஐயோ, இவ்வளோ நாள் எவ்வளோ தவறு பண்ணியிருக்கேன், சாப்பிடும்போது, உறங்கும்போது, பேசும்போதெல்லாம் உன்னை சராசரி என்னுடைய நண்பனாக நினைச்ச என்னமோ பண்ணிட்டேன், கிருஷ்ணான மன்னிச்சிருந்தார்.
இந்த ரூபத்தை என்னால் பார்க்க முடியலன்னு பயப்படுறார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் தன்னுடைய 4 கைகளுடைய நாராயண ரூபத்தை காட்டுறார். அப்பவும் அவர் மனசு கூல் ஆகலை, ஏன்னா அப்பவும் அவர் நாராயணரா இருக்கார். அதுக்கப்புறம் மறுபடியும் கிருஷ்ணர் கையில் புல்லாங்குழல் ஏந்திய சாம சுந்தர ரூபத்தில் கிருஷ்ணர் மாறினதுக்கு அப்புறம் தான் அவருடைய மனசு ஒரு நிலைக்கு வந்தது. அந்த மாதிரி தன்னுடைய பக்தனுடைய கட்டளையை கிருஷ்ணர் அந்த அளவுக்கு ஏற்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது நண்பனின் உத்தரவை ஏற்று அர்ஜுனுடைய சேனைக்கும் துரியோதனின் சேனைக்கும் மத்தியில் தேரை ஓட்டினார். அங்கிருந்த சமயத்தில் தமது கருணை மிகுந்த பார்வையால் எதிரில் உள்ள படைப்பிரிவினரின் ஆயுளை குறைத்து விட்டார். இது என்ன? இது கருணை. எதிரில் இருக்கக்கூடிய ஒருத்தனை கண்ணால பார்த்து அவனுடைய மரணத்தை உருவாக்கி விட்டார் பகவான்னா அது கருணையா? மூடர்களுக்கு, இந்த உலகம்தான் எல்லாம் நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு, இந்த உடல் தான் நிரந்தரம் நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு, இந்த உடல் சுகம்தான் வாழ்க்கையோட லட்சியம் நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இது கருணையற்ற ஒரு விஷயம். ஆனால் இந்த உலகத்தில் பிறந்தது கர்மத்தை அனுபவிப்பதற்காக. நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, படிப்பாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அழகனாக இருந்தாலும் சரி, அழகியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ புகழ்பெற்றவனாக இருந்தாலும் சரி, நீ முதலமைச்சராக இருந்தாலும் சரி, முக்கியமந்திரியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி, மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் உனக்கு வயசாகும், மறுபடியும் உனக்கு வியாதி வரும், மறுபடியும் சாவ. 3 விதமான கஷ்டங்கள் வரும். மன கஷ்டங்கள் வரும், உடல் ரீதியான கஷ்டங்கள் வரும், சொந்த பந்தத்தால் கஷ்டங்கள் வரும், இயற்கையின் சீற்றத்தால் கஷ்டம் வரும். இப்போ பார்த்தோம் புயல், மழை, கொரோனா வைரஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த உலகம் பிரச்சனைக்கே உட்பட்டது. அதுதான் ஆச்சாரியர்கள்லாம் சொல்லுவாங்க. பீஷ்மாச்சாரியரை கிருஷ்ணர் போர்க்களத்தில், இது பீஷ்மாச்சாரியர் சேர்த்து தான், கிருஷ்ணர் தன்னுடைய கருணையின் மூலமாக எதிரில் இருக்கக்கூடிய அனைவரையும், பக்தர்கள், பக்தர் அல்லாதவர்கள் எல்லாரையும், பீஷ்மாச்சாரியருக்கு மரணத்தை சம்பவிக்க செய்தார் பகவான். அது அவர் கொடுத்த கருணை. பார்த்தசாரதி லோகத்தில் பகவான் இருக்கார், பகவானை பார்த்துக்கிட்டு இருக்கார். பார்த்தசாரதியாக பகவானை தரிசிக்க ஆசைப்பட்ட அந்த பீஷ்மாச்சாரியருக்கு பகவான் பார்த்தசாரதி லோகத்தில் ஒரு இடத்தை கொடுத்திருக்கார் என்று ஆச்சாரியர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். கர்ணன்லாம் நம்ம இன்னைக்கு சினிமா எடுக்கும்போது கர்ணன் ஏதோ வந்து தானத்தை வாங்கி கொண்டுட்டார். எல்லாருக்கும் முக்தி. அந்த படைப்பிரிவுகளில் யாரெல்லாம் இருந்தாங்களோ, அவங்க கிருஷ்ணரை எதிரியா நினைச்சாலும் சரி, நண்பனா நினைச்சாலும் சரி, குழந்தையா நினைச்சாலும் சரி, பக்தனா நினைச்சாலும் சரி, என்னவாக நினைச்சாலும் சரி, எல்லோருக்கும் கிருஷ்ணருடைய கடைக்கண் பார்வை யார் மீதெல்லாம் பட்டதோ அனைவருக்கும் பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதியிலிருந்து முக்தியை கொடுத்து ஆன்மீக லோகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டார். பொதுவாக போர்க்களத்தில் சண்டை போட்டு யாரெல்லாம் இறக்குறாங்களோ, புறமுதுகிட்டு ஓடாமல் நேருக்கு நேர் நின்று நாட்டிற்காக போரிடுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். அர்ஜுனன் சொல்லுவார் கிருஷ்ணர், நிச்சயமா சொர்க்கத்துக்கு போவாங்க. சொர்க்கத்துக்கு போய் என்ன ஆகும்னா பலன்களை அனுபவிச்சுட்டு மறுபடியும் இந்த பூமிக்கு நீ வந்துதாகணும். மேலே போனாலும் சரி, கீழே போனாலும் பூமிக்கு வந்துதாகணும். ஆனால் இவர்களுக்கு பகவான் முக்தியை கொடுத்தார் ஆச்சாரிய சொல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 17-14 உலகங்களை தாண்டி ஆன்மீக லோகத்துக்கு சென்று விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில் எதிரில் இருக்கக்கூடியவர்களுக்கு கருணையை காட்டி விட்டார் கிருஷ்ணர். அர்ஜுனன் சண்டை போடுறதுக்கு முன்னாடி அவர்களை கொன்று விட்டார். அவ்வளவுதான். அர்ஜுனன் சும்மா ஒரு கருவி, அவ்வளவுதான். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் நடந்த எல்லா சம்பவமும் பகவானுடைய விருப்பத்திற்காக நடத்தப்பட்டது. இவ்வாறாக நம்ம பார்க்கும்போது ஏதோ அர்ஜுனனுக்கு பகவான் சப்போர்ட்டா, ஏதோ அர்ஜுனன் தன்னுடைய நண்பன், பாண்டவர்கள் கிருஷ்ணனுடைய பக்தர்கள், அதனால அவர் கௌரவர்கள்லாம் கொண்டுட்டார், அதெல்லாம் இல்லை. 2 விஷயம் செய்கிறார். ஒன்று, தன்னுடைய பக்தனுக்கு எந்த அளவு பகவான் கீழிறங்கி வந்து அவனுடன் துணை இருப்பார்ன்றதை காட்டுறார். தன்னை யாரெல்லாம் நினைத்தார்களோ, இந்த தீகா கட்சிக்காரன் சேர்ந்தவன் கிருஷ்ணர் இல்லை, கிருஷ்ணர் இல்லை, கிருஷ்ணர் இல்லைன்னு 10 வாட்டி நீ சொன்னா கூட கிருஷ்ணநாமத்தை சொல்லிட்ட உனக்கு அந்த பலன் உண்டு. ஆனால் அந்த பலன் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். எப்படி துரியோதனன் கிருஷ்ணனை கொல்ல முயற்சித்தானோ, கம்சன் கிருஷ்ணரை கொல்ல முயற்சித்தானோ, சிசுபாலன், தந்தவக்ரன், இவங்க எல்லாமே கிருஷ்ணரை கொல்ல முயற்சித்தார்களோ, அந்த சிசுபாலனுக்கு பகவான் ஒரு உயர்ந்த கதியை கொடுத்தார். அதை தான் பின்னாடி யுதிஷ்டிர மகாராஜனுடைய சபையில் அவருக்கு முடிசூட்டும் போது அந்த சபையில் கேட்கப்படும் அந்த கேள்வி, அதுக்கு பதில் சொல்லுவார் நாரதர். சிசுபாலன் எப்பவுமே பகவானை எதிர்த்துக்கிட்டே இருந்தார், அவருக்கு எப்படி அப்படிப்பட்ட ஒரு முக்தி கிடைத்தது? அவ்வளோ அற்புதமான ஒரு முக்தியை கொடுத்தாரு கிருஷ்ணர். எப்படி கொடுத்தார் அப்படின்னா, நீ பகவான் இல்லை, கிருஷ்ணர் இல்லை, கிருஷ்ணர் இல்லை, கிருஷ்ணர் இல்லைன்னு 3 வாட்டி சொன்னா, நீ கிருஷ்ணர நாமத்தை 3 வாட்டி சொல்லிட்டு அந்த பலன் வந்துடும். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீ மருந்து எடுத்து வாய்க்குள்ள போட்டினா மருந்து வேலை செய்யும், அவ்வளோதான்.
நான் விருப்பமில்ல தானே சார் சாப்பிட்டேன், எனக்கு அந்த மருந்து வேலை செய்யாது தானே சாப்பிட்டேன். நீ நினைக்கலாம் அந்த மாதிரி மருந்தோட வேலை செய்யும், கிருஷ்ணருடைய நாமம் கிருஷ்ணருடைய வேலை செய்யும். அந்த வகையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது நண்பனின் உத்தரவை ஏற்று அர்ஜுனனுடைய சேனைக்கும் துரியோதனின் சேனைக்கும் மத்தியில் தேரை ஓட்டினார். அங்கிருந்த சமயத்தில் தனது கருணை மிகுந்த பார்வையால் எதிரில் உள்ள படைப்பிரிவினரின் ஆயுளை குறைத்து விட்டார். எதிரியின் மீது பார்வையை செலுத்தியே இதை அவர் சாதித்து விட்டார். சும்மா அப்படி கடைக்கன் பார்வையில் அப்படி பார்த்தே செஞ்சிட்டார். பகவான் இந்த உலகத்தை வந்து எப்படி படைக்கிறார்னா, திருக்கண்கள் அப்படி கண்ணை பார்த்து, கர்ப்ப உதகஷாயி விஷ்ணு வந்து இந்த அப்படி அந்த கண்ணாலே வந்து இந்த பிரபஞ்சம் உருவாது. கண்ணா அந்த கண்ணு மூலமாகவே பிரபஞ்சம் உருவாது. அப்படி பகவானுடைய கண் அசைவில் காரியங்கள் நடக்குது. அவர் வந்து சிரமப்பட்டு ஒரு காரியத்தை செய்யணும்னா அவசியமே இல்லை, அப்படி அந்த திருஷ்டியிலே நடக்குது எல்லாமே. அந்த கிருஷ்ணரின் மீது என் மனம் நிலைக்கட்டும். அந்த வகையில் இப்படி பகவான் தன்னுடைய திவ்யமான செயல்கள் மூலமாக, திவ்யமான கண்களின் மூலமாக அர்ஜுனனுக்கும் அவருடைய உத்தரவை ஏற்று சிரமேற்று செய்தார். அங்கிருந்த அனைவருக்கும் தன்னுடைய திருக்கண்களால் தரிசனத்தை கொடுத்து அனைவருக்கும் முக்தியை கொடுத்து விட்டார். இது எல்லாம் பகவான் தன்னுடைய பார்வையின் மூலமாக செய்து விட்டார். அந்த கிருஷ்ணன் மீது என் மனம் நிலைக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். 36 என்ன சொல்றான்னு பார்க்கலாம். வியவஹிதா பிரதனா முகம் நிரீக்ஷ்யா ஸ்வஜனாவதாத் விமுகஸ்யா தோஷ புத்யா குமதிம் அஹரத் ஆத்மவித்யாய யஸ் சரணாரதிஹி பரமஸ்ய தஸ்ய மே அஸ்து. ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஜெகத்குரு ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. போர்க்களத்தில் தனக்கு முன் இருந்த வீரர்களையும் சேனாதிபதிகளையும் பார்வையிட்ட அர்ஜுனன் அறியாமையினால் கலக்கமடைந்ததாக காணப்பட்ட பொழுது பகவான் அவருக்கு ஆன்மீக அறிவை புகட்டி அவரது அறியாமையை களைந்தார். அவரது தாமரை பாதங்கள் எப்பொழுதும் என்னை கவர்ந்திழுக்கும் பொருளாக அமையட்டும். பகவான் கிருஷ்ணர் இந்த சேனைக்கு நடுவில் நிறுத்தினோன்னு அர்ஜுனனுக்கு ரொம்ப கலக்கம் ஏற்பட்டது. கிருஷ்ணர் கீதையை திட்டுவார், எங்கிருந்து உனக்கு இந்த அழுக்கு ஏற்பட்டது, உன்னுடைய மனத்தளர்வு எங்கிருந்து ஏற்பட்டது கேட்பார். கஷ்மலம்ன்றவர். கஷ்மலம் நம்ம வந்து இந்த மெட்ராஸ் பாஷையில் வந்து கஸ்மாலம் கஸ்மாலம்னுமே, இதெல்லாம் கஷ்மலம் அப்படின்னா சமஸ்கிருதம். கஷ்மலம்னா அழுக்குன்னு அர்த்தம். உன் மனசுக்குள்ள எங்கிருந்து இந்த அழுக்கு வந்தது? நீ எப்படி ஒரு போர்வீனாக இருந்து கொண்டு, ஒரு சேனாதிபதியாக இருந்து கொண்டு, எதிரிலே இருக்கக்கூடிய நாட்டிற்காக உன்னுடைய எதிரியை நீ எப்படி வந்து உன்னுடைய சொந்தக்காரன் நினைச்சு நீ சண்டை போடாமல் இருப்ப? அதுதான் அந்த காலத்தில் வந்து அந்த வர்ணாசிரம தர்மத்தை சரியா கடைபிடிப்பாங்க. அங்கே வந்து இந்த தெரிஞ்சவன் தெரியாதவன்ற அந்த பாகுபாடெல்லாம் கிடையாது. எல்லாம் முன்னாடி போய் நிற்பாங்க. குருக்ஷேத்திர போர்க்களத்தோடைய அந்த வர்ணனையை பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம நாட்டை வந்து இப்போ ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப கூட போக வேண்டாம், எதுக்கு குருக்ஷேத்திர போர்கள் நடந்து 5000 வருஷம் ஆச்சு. பெருசாக நம்ம ஆட்கள்லாம் வந்து பேசிக்கிறாங்களே, இந்த மருது சகோதரர்கள், அதுக்கப்புறம் வந்து வேலு நாச்சியார், அந்த காலகட்டத்தில் இருந்த அரசர்களாகட்டும், குறுநில மன்னர்களாகட்டும், அம்பலக்காரர்களாகட்டும், பாளையக்காரர்களாகட்டும், இவங்க எல்லாமே நாட்டுக்கு ஒரு பிரச்சனை முன்னாடி போய் சண்டை போட்டாங்க. அப்படின்னா என்ன? இந்த அரசாட்சி, அரசர்கள் நாட்டை ஆண்டவரை, அம்பலக்காரர்கள் ஊரை ஆண்டவரை, குறுநில மன்னர்கள் அவருடைய பிரதேசத்தை ஆண்டவரை, அனைவரும் ஒரு நாட்டுக்கு பிரச்சனைனா முன்னாடி போய் நின்னாங்க. அரசர்களும் தளபதிகளும் வீரர்களும் எல்லா அமைச்சர்களும் முன்ன போய் நின்று சண்டை போட்டாங்க. அந்த காலகட்டம் தான் இருந்தது. ஆனால் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து இந்த புதுசாக கட்சிக்காரெல்லாம் என்ன பண்ணா, இல்லை நாங்கள் வந்து அரசாட்சியை ஏற்றுக்க மாட்டோம். அது எப்படி ஒருத்தர் அரசர் இருப்பார், அரசருக்கு அப்புறம் வந்து அவருடைய புள்ள அரசனாவார், இளவரசனாவார், அதுக்கப்புறம் அவருடைய புள்ள ஆவார், அப்படியே ஆகுமா? இது என்ன, இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதையே செஞ்சிட்ருக்காங்க. அப்பா புள்ள பேரன் அப்படியே லைனாக வந்துகிட்டே இருக்கு. இவங்கெல்லாம் பேசுவாங்க, என்னமோ அரசாட்சிக்கு எதிராக பேசுவாங்க, அப்படியே பாகுபாடற்ற சமுதாயத்தை பேசுவாங்க, சுயமரியாதை கொள்கையை பேசுவாங்க. என்னடா சுயமரியாதை கொள்கை? ஒரு சுயமரியாதை கொள்கையும் கிடையாது. பரம்பரையாக உன்னுடைய பரம்பரைக்கு எல்லாருமே அடிபட்டு கிடக்கிறாங்க. இதில் எங்கே இருந்து சுயமரியாதை கொள்கை? ஒரு சுயமரியாதை கொள்கையும் கிடையாது. ஆனால் அன்னைக்கு இருந்த அரசர்கள் எல்லாம், மருது சகோதரர்கள் வரைக்கும், நம்ம நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மருது சகோதரர்கள் வரைக்கும் பிரச்சனை முன்னாடி போய் நின்று சண்டை போட்டு, எதிரி கூட சண்டை போட்டு உயிரை துறந்தார்கள். இன்னைக்கு போய் நிற்பார்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் நாட்டு பற்றியும் மொழி பற்றியெல்லாம் பேசிட்டு, மொழி என்னுடைய மொழி பெருசு, என்னுடைய நாடு பெருசு, நீ வந்து எனக்கு வந்து தமிழன் தான் வேணும்னு சொல்ற. ஆனால் நாட்டுக்கு பிரச்சனை வரும்போது போய் நிற்கிறது இந்திக்காரன்.
சிங்கு தானே போய் நிற்கிறான். நம்ம நாட்டு எல்லையில் பிரச்சனை வரும்போது, காஷ்மீரில் பிரச்சனை வரும்போது எத்தனை தமிழர்கள் போய் நிற்கிறாங்க? 10,000 பேர் இருந்தானா அதில் இருக்கக்கூடிய தமிழர்கள் 10 பேர் இல்லை 100 பேர். ஆனால் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. அப்பெல்லாம் உனக்கு மற்ற மொழிக்காரன் போனோம். ஆனால் ஒரு நாட்டுக்குள்ளே வரும்போது நீ தமிழ்னு தனியாக பிரித்து பார்ப்ப. எவ்வளோ பெரிய அறியாமை இது! நாட்டுக்குள்ளேயே பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முறையே இல்லை இது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி, முதலமைச்சர்களும் சரி, இந்த எம்எல்ஏவும் சரி, இல்லை டிஃபென்ஸ் மினிஸ்டர் தன்னை வந்து ஒரு தற்காப்பு படை உடையவனா இருக்கட்டும், நாட்டில் அங்கே நின்று சண்டை போட்டுட்டு இருப்பான் எல்லாரும். இங்கே இவெல்லாம் வீட்டுக்குள்ளே ஏசியில் உட்காந்து டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க என்ன நடக்குதுன்னு. இப்படி இல்லை அன்றைய காலம். அன்றைய காலத்தில் அரசர்கள் அவன் பரம்பரையாக வந்தால் கூட தன்னுடைய 17-18 வயசு பையனுக்கு வெற்றி திலகம் விட்டு போடா சண்டை போடுறான்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்படிதான் அர்ஜுனனுடைய மகனான அபிமன்யு கொல்லப்பட்டார். அபிமன்யு சின்ன வயசு, 17-18 வயசு, அவ்வளவுதான். அந்த வயசுல போய் இறங்கி சண்டை போட்டு அபிமன்யு நாட்டிற்காக தன்னுடைய உயிரை துறந்தார். யார் இருக்கா அந்த மாதிரி? அதெல்லாம் ரத்தம் உள்ளுக்குள்ளேயே வரும். சும்மா அரசர்களுடைய பசங்களை வந்து சும்மாலாம் வந்து இவருடைய பையன் கூடவே இருந்து 4 மைக்கை பிடிச்சி மேடையில் போய் நின்று கடவுள் இல்லை, அது இல்லை, இது இல்லை, இந்துத்துவம் இல்லை, அது இல்லை இல்லைன்னு தப்பா பேசி ஒரு அரசியல்வாதி ஆவறது இல்லை. தன் 7 வயசுல அவனை குருகுலத்துக்கு அனுப்பிச்சு காட்டுக்கு அனுப்பிச்சு காட்டில் அவனுக்கு வந்து ஒரு குரு கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு, வேதத்தை கத்துக்கிட்டு, நல்லது எது, கெட்டது எது, பாவம் எது, புண்ணியம் எது, நீ உடல் அல்ல ஆன்மா என்ற எண்ணத்தை அவனுக்கு ஊட்டி, எல்லாவித உபதேசங்களையும் ஞானத்தையும் வேதத்திலிருந்து அவனுக்கு கொடுத்து, வில்வித்தையிலிருந்து எல்லா பயிற்சியும் கொடுத்து சிறந்த வீரனாக உருவாக்கி அவனை இளவரசனாக உட்கார வைப்பாங்க. இப்படி உட்கார்ந்த பல பேருக்கு வந்து தகுதி இல்லாம குழுவுற ஆட்சி செய்தவர்களை கொன்றவர்களும் எத்தனை பேர் இருக்காங்க. அதெல்லாம் தெரியாது நமக்கு. சும்மா நம்ம வந்து உட்கார்ந்துக்கிட்டே என்னமோ நம்ம வந்து ஜனநாயகம் என்ன ஜனநாயகம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய திருடர்களும், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தவறான மக்களும் அவ்வளவு கேஸ் இருக்கும் அவனுக்கு. நீங்க ஒவ்வொரு அரசியல்வாதி பின்னாடி நீங்க எடுத்து லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கேஸ் இருக்கும் அவன் மேல. அவன் ஒரு கவுன்சிலராக இருக்கும் போதுலேருந்து ஊழல் பண்ணியிருப்பான், ரவுடிசம் பண்ணியிருப்பான், இன்னொருத்தருடைய நிலத்தை அபகரிச்சிருப்பான், இன்னொருத்தருடைய மனைவி அபகரிச்சிருப்பான், தீய பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவனுக்கு இருக்கும். அவன் ஒரு அசுரனா இருப்பான். அவன் வந்து ஒரு ஆள் பலத்தையும் பணபலத்தையும் வச்சுக்கிட்டு கவுன்சிலராக இருப்பான், எம்எல்ஏவா இருப்பான், அப்புறம் அமைச்சராக இருப்பான், வருவான். இப்படி அதுதான் இன்னைக்கு ஜனநாயகம். ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை. அதுதான் ஆச்சாரியர் எழுதுறாரு. ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம்? நமக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை, நாட்டை குலைத்து விட்டார்கள். மனு தர்மத்தையே இன்னைக்கு தப்பா பேசக்கூடிய நிலைமையில இன்னைக்கு நாம இருக்கோம். எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை. வேதத்தின் சாரமான மனு, மனிதர்களின் முதலானவனாக மனு கொடுத்த அந்த தர்மத்தை நாம இன்னைக்கு உட்கார்ந்து அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ அன்னைக்கு இருந்த அரசர்கள் முன்னே வந்து நின்றார்கள். அது இதுல இருந்து ரொம்ப தெளிவா தெரியுது. இன்னைக்கு எவனா போய் நிக்க சொல்லுங்க, டிஃபென்ஸ் மினிஸ்டர் போய் நிக்க சொல்லுங்க, முதலமைச்சரை போய் நிக்க சொல்லுங்க, இல்ல எதிர்கட்சி தலைவரை போய் நிக்க சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் போய் நாட்டுக்காக சண்டை போடட்டும். நாங்க போய் நிக்கிறோம் காஷ்மீர்ல, நாங்க தமிழர்கள் தான் போய் நிற்போம். காஷ்மீர்ல போய் நில்லு, நிக்க மாட்டோம். நாம ஏன் தமிழன், இந்தியன்னு பாரு, பாரத தேசத்துன்னு பாரு, மனிதன் ஆத்மானு பாரு. நீ ஆத்மானு பார்த்தனா நீ உலகத்திலே பிரிச்சு பார்க்க கூடாது. அந்த வகையில போர்க்களத்தில் தனக்கு முன்னிருந்த வீரர்களையும் சேனாதிபதிகளையும் பார்வையிட்ட அர்ஜுனன் அறியாமையினால் கலக்கமடைந்ததாக காணப்பட்ட பொழுது பகவான் அவருக்கு ஆன்மீக அறிவை புகட்டி, ஆன்மீக அறிவை, பகவத்கீதை எனும் ஆன்மீக அறிவை கொடுத்தார். இந்த ஆன்மீக அறிவு நமக்கு இருந்தால் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் நாம் தளர்வடைய மாட்டோம். பகவான் எப்பொழுதும் நம்முடனே இருப்பதாக ஒவ்வொரு க்ஷணமும் நாம் உணர்வோம். அந்த ஆன்மீக அறிவை புகட்டி அவரது அறியாமையை களைந்தார். அவரது அறியாமைனா அர்ஜுனனுக்கு அறியாமையே கிடையாது. அவர் பகவானுடைய ஒரு நித்திய பக்தனாக, நித்திய சேவகனாக, நித்திய நண்பனாக இருந்தார். நமக்கு அறியாமை, நம்முடைய அறியாமையை அர்ஜுனனின் அறியாமையின் மூலமாக களைந்தார் பகவான். அவரது தாமரை பாதங்கள் எப்பொழுதும் என்னை கவர்ந்தெழுக்கும் பொருளாக இருக்கட்டும், எப்பவுமே கிருஷ்ணருடைய திருப்பாதங்கள் எனக்கு கவர்ச்சி ஏற்படட்டும் பீஷ்மாச்சாரியார் சொல்றார். அதுதான் ஆத்ம வித்யா அப்படின்றார். பகவத்கீதை வந்து ஒரு ஆத்ம வித்யா. ஆத்மாவிற்கு அறிவு, வித்யானா அறிவு. ஆத்மானா நம்மளுடைய ஆன்மா, மனம், ஆன்மா மனம்னு சொல்லலாம். இந்த ஆன்மாவிற்கு அறிவான அந்த பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். அந்த பகவான் கிருஷ்ணருடைய திருப்பாதங்கள் மீது எனக்கு கவர்ச்சி ஏற்படட்டும். போர்க்களத்தில் தனக்கு முன் இருந்த வீரர்களையும் சேனாதிபதிகளையும் பார்வையிட்ட அர்ஜுனன் அறியாமையினால் கலக்கமடைந்ததாக காணப்பட்ட பொழுது பகவான் அவருக்கு ஆன்மீக அறிவை புகட்டி அவரது அறியாமையை களைந்தார். அவரது தாமரை பாதங்கள் எப்பொழுதும் என்னை கவர்ந்தெழுக்கும் பொருளாக அமையட்டும் அப்படின்னு சொன்னார். இப்போ 37 என்ன சொல்றான்னு பார்க்கலாம். கடைசி ஸ்லோகம். ஸ்வானிகமம் அபகாய மத்
பிரதிஜ்ஞாம் ருதம் அதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தஹ திருதரதாச்சரணோ அப்யயாச்சலத்குர் ஹரிர் இவாஹந்தும் இபம் கதோத்தரியஹ. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரை வழங்குவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. அவரது சொந்த வாக்குறுதியை மீறி என் ஆசையை நிறைவேற்றும் வகையில் தேரிலிருந்து கீழே குதித்த அவர் அதன் சக்கரத்தை கையில் எடுத்துக்கொண்டு சிங்கம் யானையை கொன்றுவிட செய்வதை போல் என்னை நோக்கி விரைவாக ஓடி வந்தார். வழியில் அவரது மேலாடையும் கூட சரிந்து கீழே விழுந்தது. குருக்ஷேத்திர போர்க்களத்தில் யுத்த விதிமுறையும் நடந்தது. யுத்தம் எப்படி நடக்கணுமோ அந்த விதிமுறை நடந்தது. கிட்டத்தட்ட கேளிக்கையும் நடந்தது என்றார். எப்படி நான் கிருஷ்ணர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார், நான் எந்த சூழ்நிலையிலையும் நான் சண்டை போட மாட்டேன், என்னுடைய பலத்தை நான் காண்பிக்க மாட்டேன். கிருஷ்ணருடைய சேனை படைகளை கிருஷ்ணர் அங்கே கொடுத்துட்டார், துரியோதனன் கொடுத்துட்டார். துரியோதனன் கிருஷ்ணருடைய சேனை படையை யாசித்தார், கொடுத்துட்டார். ஆனால் அர்ஜுனன் எனக்கு உங்கள் சேனை படை வேணா, நீங்கள் இருந்தால் போதுன்னார். அதுதான் பக்தன், நீங்கள் இருந்தால் போதும் அப்படின்னார். சரி நான் உங்க கூட இருக்கேன்ட்டார். அப்போ என்ன ஒரு வாக்குறுதி கொடுத்தார், நான் சண்டை போட மாட்டேன், என்னுடைய பலத்தை நான் காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் சூழ்நிலை என்ன ஆச்சு, அர்ஜுனனை பீஷ்மாச்சாரியாரால் கொல்ல முடியும்னு துரியோதனுக்கு தெரிஞ்சது. அப்போ ஒரு ஆனால் பீஷ்மாச்சாரியாருக்கு அர்ஜுன் மேலே ரொம்ப பிரியம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, துரியோதனன் ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா, பீஷ்மாச்சாரியர் இல்லை நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் பாரபட்சம் காட்டுகிறீர்கள், நீங்கள் அர்ஜுனனை கொல்லாமல் இருக்கிறதுக்கான எல்லா காரியத்தையும் செய்கிறீங்க, நீங்கள் அர்ஜுனனை கொல்ல போகிறதில்ல அப்படின்னு குற்றம் சாட்டி விட்டான். ஒரு சேனாதிபதிக்கு ஒரு சேனாதிபதி எந்த குழுவை அவர் தலைமை தாங்குகிறாரோ அந்த குழுவிலிருந்து அவருக்கு நீ தவறு செய்கிறாய் என்ற ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அவர் வர்ணாசிரம தர்மத்தை மீறுற மாதிரி அது அவருக்கு மனவேதனை கொடுத்தது. உடனே சொன்ன 5 அம்புகள் எடுத்து வச்சார். இந்த 5 அம்பு, இதுல இந்த அம்பு யுதிஷ்டனை கொல்லும், இந்த அம்பு அர்ஜுனனை கொல்லும், இந்த அம்பு பீமனை கொல்லும், இந்த அம்பு சகாதேவனை கொல்லும், இந்த அம்பு நகுலனை கொல்லும், இந்த 5 பேரையும் நான் கொன்னுறேன்னு 5 அம்பை எடுத்து வச்சுட்டார். துரியோதனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நாளைக்கு முடிஞ்சது பாண்டவருடைய கதை, அவ்வளவுதான், யுத்தம் முடிவு வந்துருச்சுன்னு நினைச்சார். இது கிருஷ்ணருக்கு தெரிஞ்சது. கிருஷ்ணருக்கு தெரியும் பீஷ்மாச்சாரியாருடைய அந்த அம்பு நிச்சயம் பாண்டவர்களை கொன்றுவிடும் என்று. அப்ப என்ன பண்ணார், அர்ஜுனன் மூலமாக நீ போய் துரியோதனை மீட் பண்ணு, துரியோதனை உன்னை பார்த்தோன்னே அவனுடைய இடத்துக்கு நீ போன உடனே எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தாலும் வந்தவர்களை வரவேற்று வீட்டில் அமரச் செய்து அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுக்க வேண்டியது ஒரு சத்திரியனுடைய கடமை. அந்த வகையில் நிச்சயமா அர்ஜுனன் துரியோதனன் உன்னை பார்த்த உடனே உன்னுடைய தேவையை கேட்டுக்கொள்வான் அப்படின்னு அவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா, அர்ஜுனன் இந்த போர்க்களம்லாம் முடிஞ்சு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சண்டை போடும்போது தான் ரெண்டு எதிரி வீரர்களும் சண்டை போடுவாங்க. 6 மணிக்கு முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போதோ இல்லை வேற இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் நடக்கும்போது, கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது அந்த கிரவுண்டில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. மேட்ச் முடிஞ்சுன்னா ஈவினிங் எல்லாம் ஜாலியாக உட்காந்து பேசுவாங்க. அந்த மாதிரி இந்த கௌரவ படையும் சரி பாண்டவர் படையும் சரி அந்த 6 மணிக்கு சந்தியா அந்த சூரிய உதயம் சூரிய அஸ்தமனமான உடனே ஒருத்தர் ஜாலியாக பேசிப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க 2 பக்கம். அந்த மாதிரி அர்ஜுனன் அவருடைய அந்த இடத்துக்கு போனார், துரியோதனுடைய இடத்துக்கு போனார், கூடாரத்துக்கு போனார். பார்த்த உடனே துரியோதனன், அர்ஜுனா வா வா வா, எப்படி இருக்கு அர்ஜுனா, நல்லா இருக்கே அர்ஜுனா, என்ன அர்ஜுனா என்ன பார்க்க வந்திருக்க அர்ஜுனா, என்ன வேணும் அர்ஜுனா உனக்கு, வா உனக்கு என்ன வேணும், நான் நாட்டை கொடுத்துட்டுமா, நான் சண்டையை நிறுத்திட்டுமா, இந்த நாட்டை நான் உனக்கு கொடுத்து நீ எடுத்துக்கிறேன் நாட்டைன்னு சொல்லிட்டார். அதுதான் ஒரு உண்மையான சத்திரியனுடைய நிலை. இவங்கெல்லாம் சும்மா அந்த காலத்து ராஜாக்களை முட்டாள்தனமாக நிற்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் அவன் நாட்டை சுரண்டுறதுக்காக, மக்களுடைய வரிப்பணத்தை போட்டு சுரண்டி எடுக்கிறதுக்காக தின்னு தானும் கொடுத்து தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் கொடுத்து எல்லாமே பாவ காரியங்களை தூக்கி நரகத்துக்கு கூட்டு போறானே, இந்த மாதிரி இல்லை அரசியல்வாதிகள் அந்த காலகட்டத்தில். எல்லாம் எப்படி இருந்தாங்க, அவ்வளவு தூரம் சண்டை இருந்தாலும் அர்ஜுனன் தன்னுடைய இடத்துக்கு வந்தோடனே நாட்டை கொடுக்கட்டுமா கேட்டார். அப்போ அர்ஜுனன் சொன்னார், இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீ நியாயமா போரிடு, நானும் நியாயமா போடுறேன். பீஷ்மர் 5 அம்பு எடுத்து வச்சிருக்காரு, அதை கொடுன்னு கேட்டார் அர்ஜுனன். இப்ப துரியோதனுக்கு வேற வழியில கொடுத்துதான் ஆகணும். தனக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சும் அர்ஜுனன் அந்த 5 அம்பையும் கொடுத்தார். அப்ப என்ன பண்ணார், கிருஷ்ணர் துரியோதனுடைய ஹிருதயத்துல பரமாத்மாவா இருக்கார். அவர் என்ன பண்ணார், துரியோதனன் கிட்ட அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டார், என்ன வேணும்னு கேட்க வச்சுட்டார். அர்ஜுனன் கேட்ட உடனே அதை கொடுன்னு சொல்ல வச்சுட்டார். இதுதான் கிருஷ்ணர் ஒரு அர்ஜுனனை, அதாவது ஒரு பக்தனை காப்பாற்றக்கூடிய முறை. இப்படி கொடுத்துட்டார். இப்போ என்ன ஆச்சுன்னா, பீஷ்மருக்கு தெரிய வந்தது இந்த மாதிரி கிருஷ்ணர் வாங்கிட்டு போயிட்டார் அப்படின்னு. இப்போ சொன்னார், நாளைக்கு இந்த கதை முடிய போகுது,
அர்ஜுனனுடைய மரணம் நாளை சம்பவிக்கும் சொல்லி கடுமையான போர் பண்ணார் பீஷ்மாச்சாரியர். கடுமையான போர். ஏன்னா அவர் மகாரதன். அவர் அட் அ டைம் 1000 பேரை கொள்ளக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கு. மகாரதன் பேர் இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு எப்படின்னு கேட்டால் நம்ம எப்படி சொல்றது, அந்த காலகட்டத்தில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்படி ஒரு போர் பண்ணன கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிருச்சு. 2 சொன்னார், 2 சபதம் போட்டார். அர்ஜுனனை கொல்றேன், இன்னொன்று என்ன அப்படி சபதம் போட்டார்னா, கிருஷ்ணரை கையில் அம்பு ஆயுதத்தை எடுக்க வைக்கிறேன், சண்டை போட வைக்கிறேன் பார் அப்படின்னு பண்ணிட்டார். கிருஷ்ணர் நினைச்சிருந்தா அர்ஜுனனை காப்பாற்றிக்க முடியும். ஆனால் பீஷ்மாச்சாரியருடைய அந்த சபதம் இருக்கே, கிருஷ்ணரை நான் வந்து ஆயுதம் எடுக்க வைக்கிறேன், அதை நிறைவேற்றி ஆகணும். கிருஷ்ணருக்கு இப்போ தன்னுடைய பக்தருடைய வாக்கை நிறைவேற்றி ஆகணும். அப்போ என்ன பண்ணார், அர்ஜுனனுடைய சூழல் ரொம்ப மோசமாகி கிட்டத்தட்ட கொன்னுடுவார் பீஷ்மாச்சாரியன் நிலைமை வந்தோடனே அந்த ரதத்திலேருந்து இறங்கி அந்த சக்கரத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடுறார் பகவான் பீஷ்மாச்சாரியரை நோக்கி. ஓடும்போது காத்தடிக்குது, அம்புகள்லாம் மேலே படுது, அங்கங்கே ரத்தம் அப்படி தெளிக்குது. அவ்வளோ அழகாக இருக்கு. பகவான் அதை ரசிக்கிறார், அந்த சூழ்நிலையை. பீஷ்மாச்சாரியர் தன் மேலே அம்பு விடுறத. அப்போ அந்த காற்றுல அவருடைய மேலே அங்கவஸ்திரம் இருக்கே, அது அப்படியே பறந்து போகுது. அது கூட பகவான் தெரியாமல் ஒரு சிங்கம் எப்படி ஒரு யானையை கொள்வதற்காக ஒரு ஓடி வருமோ அந்த மாதிரி, அதாவது சிங்கம் வந்து யானையோட தலை மேலே ஏறி உட்காந்து தலையில் அடிக்கும், அந்த மாதிரி கிருஷ்ணர் வரார் அப்படின்னு வர்ணிக்கிறார். அதை அவரது சொந்த வாக்குறுதியை மீறி என் ஆசையை நிறைவேற்றும் வகையில் தேரிலிருந்து கீழே குதித்த அவர் அதன் சக்கரத்தை கையில் எடுத்துக்கொண்டு சிங்கம் யானையை கொன்றுவிட செய்வதை போல் என்னை நோக்கி விரைவாக ஓடி வந்தார். வழியில் அவரது மேலாடையும் கூட சரிந்து கீழே விழுந்தது அப்படின்னு சொல்லியிருக்கார். இனியும் வரக்கூடிய ஸ்லோகங்களில் அந்த சூழ்நிலையை இன்னும் அழகாக வர்ணிக்க போகிறார். பகவானுடைய கிருப்பையால், ஆச்சாரியுடைய கருணையால், குருவோடைய அனுகிரகத்தால் நாமும் அதை படித்து உணர்வோம். இன்றைய நாள் நல்ல ஒரு நாள் அமையணும்னு ஹரே கிருஷ்ண மகாமந்திர சொல்லி நாளை துவங்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय. जगद्गुरु श्रील प्रभुपाद की जय. गुरुदेव की जय. सर्वं श्री कृष्णार्पणमस्तु. ओम तत्सत.